ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொடு நோய் தொடரினு மூன கடல் தொழு தெளிவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 18ஆம் நாள் 4/10/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை, புரட்டாதி மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமை. இந்த புரட்டாதி சனிக்கிழமைகளிலே நாம் விரதமாக இருந்து சனீஸ்வர பகவானை வழிபட்டு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வது, எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுது இந்த ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற சனீஸ்வர பகவானுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்குகின்ற வகையிலே ஜென்மத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி, ஏழரை நாட்டு சனி, அட்டமத்து சனி என்று இந்த ஜாதக ரீதியாக பார்த்து சொல்வார்கள். இவ்வாறான தோஷங்கள் எல்லாம் அதனுடைய தாக்கங்கள் குறைகின்ற வகையிலே இந்த சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது. அவ்வாறு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் தோஷம் போய்விடுமா என்றால் தோஷம் போவதல்ல, தாக்கம் குறைவடையும். இப்போ பொதுவாக மழை பொழிவது என்பது இயற்கை நியதி. ஆனால் நாம் ஒரு குடை பிடித்து கொள்கிறோம். நம்முடைய தலை உடம்பு நனையாமல் இருப்பதற்கு குடை பிடித்து கொள்கிறோம். குடை பிடித்து கொண்டதினாலே நம்முடைய உடம்பு நனையாமல் இருக்கலாம், தலை நனையாமல் இருக்கலாம். அதற்காக மழை நின்று விட்டது என்ற அர்த்தம் அல்ல. மழை பொழிந்த வண்ணம் இருக்கும். ஒரு பாதுகாப்புக்காக நாம் குடைபிடித்து கொள்வது போல தோஷங்கள் நீங்குவதல்ல, தாக்கம் குறைவாக இருக்கின்ற வகையில் இந்த பிரார்த்தனைகளை செய்து கொண்டு போக சிறு சிறிதாக அது குறைந்து விடும் என்கின்ற வகையிலும் இன்றைய தினம் பிரதோஷ விரதம், அதுவும் சனி பிரதோஷம் என்று போற்றப்படுகின்ற சிறப்பான சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற நந்தியம்பெருமானத்திலே அபிஷேக பூஜைகள் ஆராதனைகளும் கலந்து இறையருளையெல்லாம் நாம் பூரணமாக பெறுகின்ற வகையிலும் இப்பொழுது இந்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிவனை வேண்டி அன்னை பராசக்தி கௌரியம்பிகையானவள் தவமுறையிலே இருந்து விரத அனுஷ்டானத்திலே இருந்து அக்ஷதையும் பில்பமும் கொண்டு மண்ணினாலே புற்று மண்ணினாலே செய்யப்பட்ட சிவலிங்கத்துக்கு அர்ச்சித்து சிவனுடைய உடம்பில் பாதியை பெறுவதற்காக இந்த விரதத்தை அனுஷ்டித்தாள். எனவே இது சிவனுக்குரிய விரதம், கௌரி அம்பிகை அனுஷ்டித்த விரதம். இந்த பூஜை வழிபாடு கலந்து கொள்வதோடு பொதுவாக இந்த பூர்த்தி அன்று அந்த 21 இலைகள் கொண்ட 21 முடிச்சுகள் போட்ட காப்பை கட்டி கொள்வார்கள். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முடிச்சு அவரவர் கையினாலே அந்த முடிச்சு போட்டு அங்கே பூஜையில் வைப்பது. இப்போ பொதுவாகவே 21 முடிச்சுகளும் ஏற்கனவே போட்டு கோவிலை வைத்து கொள்வார்கள். அல்லது கோவில் சாமான்கள் விற்கப்படுகின்ற வியாபார ஸ்தாபனங்களில் இருந்து 21 முடிச்சுகளும் போட்ட வண்ணமே இருப்பார்கள். அதை கொண்டு வந்து பூஜித்து கொள்வார்கள்.
ஆனால் அவரவர் தங்கள் கையினாலே போடப்படுகின்ற பொழுது அதற்கு அதிகப்படியான சக்தி உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு முடிச்சு வீதம், 21 நாளைக்கு 21 முடிச்சுகள். சரி, 21 நாளைக்கு நமக்கு இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியாமல் இருக்கலாம். இயற்கை உபாதைகள், இந்த இயற்கை உபாதைகளினாலே பெண்களுக்கு 21 நாட்களும் தொடர்ச்சியாக முடிக்காவிட்டால் நாங்கள் 11 நாளைக்கு விரதம் இருந்து கொள்ளலாம், 9 நாளைக்கு விரதம் இருந்து கொள்ளலாம், அல்லது 7 நாளைக்கு விரதம் இருந்து கொள்ளலாம். அது முடியலையா 3 நாளுக்காவது விரதமாக இருந்து இந்த பூஜைகளை செய்கின்ற பொழுதும் 3 நாள் நாம் விரதம் இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 7 முடிச்சு வீதம் 3 நாளைக்கு போடக்கூடிய அந்த சிறப்போடு கூடியதாக அமைந்திருப்பது, அல்லது ஆலயங்களிலே போட்டு வைத்திருக்கின்ற அந்த காப்புகளை எடுத்து பூஜித்து அதனை கட்டிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த பூஜித்த கயிற்றை கௌரி காப்பு என்று சொல்லிக்கொள்வார்கள். அந்த கௌரி நோன்பு காப்பை அவர்கள் கட்டுகின்ற பொழுது இடது கையிலே கட்டிக்கொள்ளுவது. அதை யார் கட்டலாம் என்றால் கணவனால் மட்டும்தான் கட்ட வேண்டும். வேறு ஆண்கள், வேறு ஆடவர்கள் கட்டக்கூடாது. கணவன் தான் கட்டிவிட வேண்டும். அப்படி கணவன் ஊரிலே இல்லை, வெளியூரிலே அல்லது வெளிநாட்டில் இருக்கிறார் என்றால் வீட்டிலே மூத்த சுமங்கலிகள், அம்மாவோ அத்தையோ பாட்டியோ யாராவது மூத்தவர்கள் கட்டிக்கொள்ளலாம் என்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்து இதை பற்றி நாம் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம்.